வணக்கம். நான் வந்து மாட்டு பொங்கலுக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நான் வந்து 1/2 கிலோ கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். அது நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு. அதுக்கு 1/4 கிலோ வெல்லம், ஒரு தேங்காய் மூலி, 1/2 கிலோ பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு வீட்லேயே அரைச்சது. இது உங்களுக்கு சால்ட்டு, மாவு பிசையத்துக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு பிசையணும். இப்போ தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு வேக வைக்க. நீங்கள் குக்கரில் வேணாலும் வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சிங்கன்னா சில நேரம் வேகாது, சில நேரம் அழிஞ்சிரும். கொழுக்கட்டைக்கு குழன்னு இருக்கும் தீனி. அதனால் நான் இதிலே போட்டுருவேன், வானலில் வச்சு வேக வச்சுருவேன். இப்போ இது வேகட்டும். இது வெந்தால் போகிற நம்ம மிக்சியில் வந்து நுணுக்க போகிறோம். அதை நான் வந்து இப்போ வெல்லத்தையும் தேங்காயும் திருவிட்டு வெல்லத்தையும் சீவி வைக்க போகிறேன். ஏலக்காய் பொடி, நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி வந்து நுணுக்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த பிறகு நான் நுணுக்கி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம கடலைப்பருப்பு வெந்தால் தான் நம்ம கொழுக்கட்டை மாவு சரி ரெடி பண்ண முடியும். அது வரைக்கும் அது வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த பாருங்க, கடலைப்பருப்பு வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. இந்த பாருங்க, நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஆறணும். இது மாதிரி நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட போகிறோம். இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ வந்து தேங்காய் திருவி வச்சுட்டேன், வெல்லம் செத்தி உடச்சி வச்சுருக்கேன். நீங்கள் சுற்றி இருந்ததுன்னா போட்டு உடச்சிக்கலாம். நான் உடச்சி தான் வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு வந்து நான் மிக்சியில் போட போகிறேன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து இப்போ நான் மிக்சியில் வந்து இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வானலில் வந்து தேங்காயை கொட்டி வதக்குவோம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா காஞ்சிடும். நீங்கள் வதக்கி தீனி வச்சிட்டிங்கன்னா மீந்தாலும் நம்ம 2 நாள் கழிச்சு கூட கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இல்லைன்னா சுயா உண்டை கூட செஞ்சுக்கலாம். ஒரே பொண்ணு சுயா உண்டை, போலி, கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ வெல்லத்தையும் போட்டுக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. பாருங்க, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு, தேங்காயும் வெல்லமும். இப்போ இந்த கடலைப்பருப்பை போட்டுடலாம். இந்த கடலைப்பருப்பை போட்டுட்டு இப்படி கிண்டிடுங்க.
நல்லா கட்டி ஆகிடும். பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆற வச்சா கட்டி ஆகிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக சுக்கு பொடி போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் வந்து சுக்கு பொடி போட்டுங்க. உடம்புக்கு நல்லது. கேஸெல்லாம் பிடிக்காத இருக்கும். ஏன்னா கடலைப்பருப்பு போட்டுக்கோம் இல்லைங்களா, அதனால கேஸெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். பச்சரிசி மாவுக்கும் இதுக்கும். உங்களுக்கு நெய் வேணால் ஊற்றிங்க. நான் நெய்லாம் சேர்க்கல. நீங்கள் நெய் வேணால் போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். நம்ம மாவு எப்படி பிசையலான்னு பார்க்கலாம். நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். 1/2 கிலோ மாவுக்கு, இடியாப்பம் இது கொழுக்கட்டை மாவுக்கு. இப்போ தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கிண்டுங்க. நல்லா தண்ணி ஊற்றி இப்படி கிண்டிடுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் சரியாக இருக்கா இல்லையான்னு தெரியும். மாவு ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டைக்கு. இந்த மாவு ஆறின பிற நம்ம இலை இல்லைன்னா கவர் இருந்ததுன்னா எண்ணெய் தடவி தட்டி இட்லி குண்டால வைக்க போகிறோம். நம்ம இது நல்லா ஆறட்டும். அப்போ தான் மாவு கொஞ்சம் உருட்டுறதுக்கு வரும். நல்லா தண்ணியை கொதிக்க வைங்க. தண்ணியை கொதிக்க வச்சு இதுமாதிரி இட்லி தட்டில் துணி போட்டுக்கோங்க. குக்கர் தட்டுனா எண்ணெய் தடவிக்கிங்க. இதுமாரி ஒரு இலை எடுத்துட்டு எண்ணெய் தடவிக்கிங்க. இங்கே பாருங்கள், மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெய் தொட்டிருக்கோம். இதில் நீங்கள் கொழுக்கட்டை மாவு வந்து வீட்டிலே அரைச்சிங்கன்னா நல்லா வரும். நம்ம வந்து பூர்ணம் செஞ்சு பாருங்க. அதை வந்து ஸ்பூனால் இப்படி எடுத்துட்டு இது வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு 2வது செஞ்சு காட்டுறேன். இதுமாதிரி தட்டிக்கிங்க. இந்த பூரணத்தை இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்படி அழுத்திடுங்க. இப்படி அழுத்தினீங்கன்னா இந்த பாருங்க, அப்படியே நல்லா மாவு வந்து ஈரமாக இருக்குங்களா, அப்படியே ஒட்டிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் தட்டணும், இல்லைன்னா கையில் ஒட்டும். உங்களுக்கு வந்து கையால் வந்து நான் வேறு இன்னொரு மாடல் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன எப்படி மாடல் வேணுமோ அதோடு செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டை வந்து உடம்புக்கு நல்லது. இதுமாரி பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வச்சு நம்ம இட்லி பானையில் வச்சு மூடிடலாம். இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு
தண்ணிங்க பாருங்கள், நல்லா கொதிக்கணும், தண்ணி நல்லா கொதிக்கணும். நம்ம இப்போ அதில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு தெளிச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சிங்கன்னா புக்காமல் நல்லா வரும். இங்கே மட்டும் கட்டுங்க, இங்கே மட்டும் கட்டு. உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.